ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்த காக்கர்னா பூச்செடியில் வந்து வெள்ளை காக்கர்னா கலர் காக்கர்னான்ற மாதிரி ரெண்டு செடிகள் வந்து இருக்குது. ரெண்டு கலரில் வந்து பூக்கிற மாதிரி. அப்படி இருக்கிற இந்த செடிகளில் பூக்கள் வந்து நல்லா நெடுகமாக பூக்கள் வந்து பூக்கிறதுக்கும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் இப்போ நர்சரியில் நாங்கள் என்னென்ன ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் என்னென்ன செய்யணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி பூக்கள் ஒரு பூ பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு வந்து ஹைட் வந்து இருக்குது. இந்த மாதிரி பெரிய பூக்களாகவும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் மெயினான காரணம் என்னென்னா ஃபெர்டிலைசர் தான். மண்ணில் வந்து சத்துக்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சுருக்க காக்காட்டான் செடியில் வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு போகிற இந்த மாதிரி நாத்தாகி இருக்கும்போது அதை நீங்கள் நடவு பண்ணும்போது எந்த மாதிரி நடவு பண்ணணும்னா, மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் அதாவது உரங்கள் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கலாம்னா, ஆட்டுச்சாணம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசராக வந்து இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, மண்ணில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆட்டு இரவு வந்து நல்லா காஞ்சு மக்கி போன மாதிரி இருக்கணும். அதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி மண்ணில் ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி மண் கலவையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது அந்த மண் கலவையை வந்து நம்ம தொட்டியிலையோ தரையிலையோ நடும்போது அந்த மண் கலவையை போட்டு நம்ம செடிகளை வந்து பதியம் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து பெருசாக பூக்கள் வரும். அதே இது நீங்கள் ஆட்டு எரு அந்த மாதிரி கிடைக்கலன்ற பட்சத்துக்கு மண்புழு வரும். இப்போ நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோவில் இருந்து ஒரு 1/2 கிலோ வரைக்கும் தாராளமாக வந்து மண்புழு வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து 1 கிலோ நீங்கள் ஒரு செடிக்கு போட்டாலும் அந்த மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஊண்டும் போதே அந்த மண்ணில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டியில் நடவு பண்ணாலும் சரி, தரையில் நடவு பண்ணாலும் சரி, பூக்கள் வந்து நல்லா பெரிய பூக்களாக வந்து பூக்கும். அடுத்தது நிறைய பூக்கள் வந்து பூக்கணும்டா என்ன செய்யணும்டா, அந்த செடியில் வர தேவையில்லாத அரும்புகளை வந்து கட் பண்ணி விடணும். இப்போ பூக்கள் பூக்கிற அரும்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் ஹைட்டு வந்தாலே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அதே இது ஒரு சில தளிர்கள் வரும். பொதுவாகவே அந்த செடியிலேருந்து சைடில் இருந்தோ அடியில் இருந்தோ இல்லை மேலே இருந்தோ ஒரு தளிர் வரும். அந்த தளிர் மட்டும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து க்ரோவாகும். ஆனால் அந்த தளிரில் வந்து பூக்கள் பூக்காமல் ஹைட்டாக போகும். அந்த மாதிரி தளிர் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விடும்போது நமக்கு அந்த பிரான்ச் நிறைய வந்து கிளைகள் நிறைய வரும்போது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் ஒரு நாற்றுல தளிர் வர்றது ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடிக்குள்ளே வந்து அந்த தளிர் வந்து அதில் பூக்கள் வந்து பூத்துருச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. பூக்கள் பூத்ததுக்கப்புறம் ஒரு 1 லீஃபோ 2 லீஃபோ இறக்கி வந்து கட் பண்ணி விடுங்க. அதே அது 1 அடிக்கு மேலே ஹைட்டு போயும் பூக்கள் வந்து பூக்கலன்னும் போது அந்த ஸ்டெம்பவே நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. ஸ்டெம்புண்டா இப்போது அந்த செடி வந்து ஒரு 1/2 அடி ஹைட் இருக்குது, அது ஒரு 2 அடி ஹைட்டு போகுதுன்ற பட்சத்துக்கு அந்த 1.5 அடி ஹைட்டையுமே நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து நல்லா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தது அந்த மண்ணில் வந்து நம்ம நல்ல சத்துள்ள மண்ணாக போட்டிருக்கனால களைகள் வந்து நிறைய முளைக்கும். அப்படி முளைக்கும் போது அந்த களைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி அந்த களைகளை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த வேரில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த களைகள் வேறு எடுத்து செடியை அந்த களைகள் வந்து நல்லா குரோ ஆகுமே தவிர நம்ம பதிய வச்சுருக்க அந்த காக்கட்டான் பூச்செடி வந்து குரோவ் ஆகாது, பூக்கள் வந்து அடுத்தது அந்த செடியை வந்து நல்லா சன்லைட் அதிகமாக படக்கூடிய ஒரு இடத்துல வந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த செடியில் வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் ஏற்படாமல் செடியை வந்து உங்களுக்கு எப்பயுமே ஹெல்த்தியாகவே இருக்கும். பூக்களும் வந்து எப்பயும் போல் நல்ல பூக்கள் வந்து நிறையவும் பூக்கும். பூ சைஸும் பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பூவோட சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நல்ல நெடுகமான பூக்களாகவே தாராளமாக வரும். நீங்கள் எந்த பராமரிப்பும் பண்ணாமல் விடும்போது தான் அந்த பூக்களோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகும். பூக்கள் பூக்கிற தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சன்லைட் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக படுற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு செடியோட ஹெல்த் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். செடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்றதை நீங்கள் வீடியோவிலே வந்து பார்க்கலாம். நிழல் படுற மாதிரி இடத்துல நீங்கள் வைக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு அந்த செடியோட லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஆகிக்கிட்டே வந்துடும். பூக்களும் வந்து சுத்தமாகவே வந்து அந்த செடியில் பூவே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் படுற மாதிரி இடத்துல வந்து வச்சுக்கோங்க. அடுத்து தண்ணி ஊற்றுறது கூட ஒரு தேவையான அளவு தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்ற மாதிரி ஊற்றிக்கணும். மண்ணை வந்து நல்லா ட்ரையாக விட்டு ஊற்றுங்க. தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்தால் செடி வந்து க்ரோவ் ஆகாது. அதுக்குரிய பராமரிப்புகள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம செடி வந்து நல்லா க்ரோவ் ஆகும். அதனால் தண்ணி ஊற்றுறது கூட ஒரு தேவையான அளவு தான். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா லீஃப் வந்து பெருசாகிக்கிட்டே தான் போகுமே தவிர பூக்கள் வந்து வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை நல்லா ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடியோட க்ரோத்திங்கும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அந்த மண்ணை ட்ரையாக விட்டு நீங்கள் ஊற்றும்போது அந்த வேர்ப்புழுக்கள் வந்து அதிகமாக வந்து வைக்காது. நிறைய பேருக்கு அந்த வேர்ப்புழு வச்சு செடி வந்து டெத் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஃபால்ட்டும் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுங்க. செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.